இங்கே இந்த பொண்ணு பேட்மிண்டன் பிளேயரா இருக்கா. அவங்க ஊர்ல பொண்ணுங்க பேட்மிண்டன் கம்மியா தான் ஆடுறாங்க. பசங்க மட்டும் தான் ஆடுறாங்க. கிரவுண்டும் இல்லன்றதுனால ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஒரு நாள் பசங்க விளையாடுற அந்த பேட்மிண்டன் மேட்ச்சுக்கு பெட் கட்டி ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கு இவ போகும்போது இவள சேர்த்துக்க மாட்றானுங்க. ஃபர்ஸ்ட்டு பொண்ணு தானேன்னு சொல்லி. அங்க ஒரு பையன் இருக்கான், குட்டி பையன். அவன் வந்து எங்க அக்கா தான் சூப்பரா விளையாடுவாங்கன்ன உடனே, இவங்களும் சேர்த்து விளையாடுறானுங்க. பொண்ணு தானே ஈஸியா அடிச்சிடலான்னு பார்த்தா, இவ போட்டு அவனுங்கள ஈஸியா அடிக்க ஆரம்பிச்சிடுறா. ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஜெயிக்கிற மாரி வந்துடுறா. அடுத்த ரவுண்டு ஆடிக்கிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணோட ட்ரெஸ் லைட்டா கிழிஞ்சிருது. இந்த விஷயத்த வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லி மறைச்சிக்கிட்டே இருக்கும்போது இவ தோக்குற நிலைமைக்கு வந்துடுறா. அப்ப என்ன பண்றான்னா, போட்டு இந்த ஷால் எடுத்து அந்த இடத்த மறைச்சிக்கிட்டு ஆட ஆரம்பிக்கிறா. அடிச்சு இவ ஜெயிச்சிடுறா. இந்த பொண்ணு மேல அந்த குட்டி பையன் பெட் கட்டி நிறைய காசும் ஜெயிச்சு அந்த பொண்ணுக்கும் அந்த காசு எடுத்துட்டு போய் கொடுக்குறான். இந்த பொண்ணு வீட்டில் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வேலைக்கும் போகலன்றதுனால இவ ரெகுலராக பெட் மேட்ச் ஆட ஆரம்பிக்கிறா. அதில் நிறைய காசும் சம்பாதிக்கிறா இந்த குட்டி பையனை வச்சுட்டு. அதை வச்சு வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கா. அவங்க வீட்டில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இதெல்லாம் தப்புமா, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. அதெல்லாம் பார்த்துக்கலாமா, காசு சம்பாதிக்கிறோம்லன்னு சொல்லிட்டு போயிடுறா. இந்த பொண்ணு மேட்ச் ஆடிட்டே இருக்கும்போது ஒரு நாள் பீரியட்ஸ் வெளியே தெரிஞ்சிட்டுன்னு சொல்லி இந்த குட்டி பையன் சட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறான். இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஒரு டைமில் இந்த பையன் வரவே இல்லை. என்னன்னு வீட்டுக்கு போய் பார்த்தா இந்த பையன் இறந்து போயிருக்கலாம் தற்கொலை பண்ணி. என்னன்னா, இந்த பையன் வந்து பெட்டிங்கில் பெரிய காசை வீட்டிலேருந்து தெரியாமல் எடுத்துகிட்டு போயிருப்பான். அது வீட்டு தெரிஞ்சிருமோன்னு பயந்து இப்போ தற்கொலை பண்ணி இருந்திருப்பான். இது கேட்டவுடனே ரொம்ப சோகமாயிடுறா. கடைசியாக இப்படி ஆயிடுச்சேன்னு. நம்ம அந்த பையனை தடுத்துருக்கணும். நம்ம ஆசையால் அந்த பையனோட வாழ்க்கை இப்படி வீணாக போச்சேன்னு சொல்லிட்டு இவ அழுதுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் திருந்தி இவ ஒரு ஸ்கூலில் பிடி டீச்சராகவும் மாறிடுறா.